இந்த சமமற்ற வருமானம், சமமற்ற சொத்து அப்படிங்கிறது வந்து இனீக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம நாட்டில் ஒரு 5-10 வருஷமாகவே ரொம்ப அதிகமாக ஆயிட்டுருக்கு. அதாவது ரொம்ப பணக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க, ஏழையாக இருக்கிறவங்க கொஞ்சம் சுமாராக வந்திருக்காங்க. ஆனால் அது அப்போ கூட அவங்களுக்கு வர அந்த இன்கம் 40,000 50,000 வருமானம் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேவ் ஒரு 2 bedroom ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. பேங்க்கில் லோன் தரதில்லை. ஏன்னா உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி மினிமம் 60-65,000 ரூபாய் வாங்கினா தான் மாதத்தில் நீங்கள் 20,000 ரூபாய் கட்ட முடியும். 20,000 ரூபாய் கட்டினா தான் 30 வருஷத்துக்கு உங்களுக்கு லோன் அடைக்க முடியும். ஒரு 2 bedroom வந்து 60 லட்சம் ரூபாய், 40லேருந்து 60 லட்சம் ரூபாய் இந்த நிலைமை இருக்குது. இந்த நிலைமை இனிமையாவது சரியாகுமா அப்படின்னா, முன்னாடி இருந்த இன்கம் லெவல் இவ்வளவே இல்லை, இதை விட கம்மி தான். ஆனால் இப்போ இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் சேவிங்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. முன்ன வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா 34% வந்து இந்தியாவில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க, 100 ரூபாயில் 34 ரூபாய் சேவ் பண்ணுறாங்கன்னு. இப்போ அது இல்லை, 12% 13% கம்மியாகிடுச்சு. அப்படின்னா பார்லமெண்ட்டில் 4 பேர்கிட்ட தான் 25 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. 2024 71 பேர்கிட்ட 25 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது பார்லமெண்ட்டில். அதே பார்லமெண்ட் எம்பிஸில் 2004 11 பேர்கிட்ட தான் 50 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இதே பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு பர்முடாஸ்னு ஒரு ஐலண்ட்ஸ் இருக்குது, கரெக்ட், கேமன் ஒரு ஐலண்ட்ஸ் இருக்குது. அங்கே டோட்டல் பாப்புலேஷனே 50,000 பேர் தான். இதில் 50,000, அதில் 65,000. ஆனால் அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்போ அமெரிக்காக்காரன் இந்தியாவில் ஒரு எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்குன்னா இங்கே வர கலெக்ஷன்ஸ், இங்கே வர பிஸ்னஸில் வர கலெக்ஷன்ஸ் ரூபாயில் இருக்கும். அதை அவனுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ரூபாயில் அனுப்பிச்சா யார் வாங்குவா? டாலரில் கன்வெர்ட் பண்ணணும். அந்த டாலரில் கன்வெர்ட் பண்ணுற ரேட் இருக்கு பாருங்க, அதுலேயே கோல்மா. நான் சொல்கிறது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நாராயணன் சார் கிட்ட, அதாவது ஒரு சமமற்ற நிலை இன்கம்ல, வருமானத்தில் நம்ம நாட்டில் வந்து நிறைய பார்க்க முடியுது. இதை பற்றின ஒரு சின்ன விரிவான விளக்கத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் ஒரு சராசரியாக ஒரு 25,000 50,000 சம்பாதிக்கிறவங்க ஆவரேஜாக நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தரால் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து பேங்க்கில் லோன் கேட்டாங்கன்னா அந்த 40,000 ரூபாய்க்கான லோன் கூட, அதாவது 40,000 சம்பளம் வாங்குறவருக்கான லோன் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. 20,000 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கே லோன் வந்து கொடுத்தாங்க. இப்போ 40,000 கூட உங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சில பேங்க் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இது நம்ம 40,000 சம்பளம் வாங்கினா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்ச் அப்படின்றத சொல்லலாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அவங்களாலே வந்து அது ஒரு கனவை வந்து நிறைவேற்ற முடியல, அவங்களால ஒரு கனவை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த அளவுக்கு வந்து நம்ம ஆயிருக்கு. அப்போ அவங்களே வந்து ஒரு ஏழை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். அப்போ அதுக்கு கீழே சம்பளம் வாங்குற ஒரு நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு இப்படி ஆயிட்டு இருக்கு. பட் பணக்காரங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே, அதாவது சென்னையிலே வேர்ல்ட்ஸ் 49வது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு இங்கே கம்பெனியில் இருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன் இருங்க ஒருத்தருங்க அத்தனை லட்சம் கோடியில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இது மாதிரியான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சமமற்ற நிலை எதனால் அமையுது? ஸோ இதை பற்றின இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய தகவலை சொல்லுங்கள் சார். இந்த சமமற்ற வருமானம், சமமற்ற சொத்து அப்படிங்கிறது வந்து இனீக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம நாட்டில் ஒரு 5-10 வருஷமாகவே ரொம்ப அதிகமாக ஆயிட்டுருக்கு. அதாவது ரொம்ப பணக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க, ஏழையாக இருக்கிறவங்க கொஞ்சம் சுமாராக வந்திருக்காங்க. ஆனால் அது அப்போ கூட அவங்களுக்கு வர அந்த இன்கம் போதுமான அளவுக்கு இல்லை. போதுமான அளவுன்னா என்னென்னா, சும்மா ஒரு டெய்லி எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறாங்க. ஒரு சொத்து வாங்கணும், அதாவது 40,000 50,000 வருமானம் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேவ் ஒரு 2 bedroom ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. பேங்க்கில் லோன் தரதில்லை. ஏன்னா உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி மினிமம்
65,000 ரூபாய் வாங்கினா தான் மாதத்தில் நீங்கள் 20,000 ரூபாய் கட்ட முடியும். 20,000 ரூபாய் கட்டினா தான் 30 வருஷத்துக்கு உங்களுக்கு லோன் அடைக்க முடியும். ஒரு 2 பெட்ரூம் வந்து 60 லட்சம் ரூபாய், 40லேருந்து 60 லட்சம் ரூபாய் இந்த நிலைமை இருக்குது. இந்த நிலைமை இனிமையாவது சரியாகுமா அப்படின்னா சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த இன்கம் லெவல் இவ்வளவே இல்லை, இதை விட கம்மி தான். ஆனால் இப்போ இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் சேவிங்ஸ் கம்மியாகிட்டுருக்கு. முன்ன வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா 34% வந்து இந்தியாவில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க, 100 ரூபாயில் 34 ரூபாய் சேவ் பண்ணுறாங்கன்னு. இப்போ அது இல்லை, 12%, 13% கம்மியாயிடுச்சு. அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி பண்ணுறாங்க, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி பண்ணுறாங்க. அதாவது உபயோகப்படக்கூடிய பொருள்களை வாங்கிறதுக்கு அப்பப்போ நிறையா செலவு பண்ணுறாங்க, அதுக்காக கடனும் வாங்குகிறாங்க. அதனால் ஒரு சொத்து வாங்கி பணத்தை சேமித்து அதை கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் இன்கம் அந்த லெவல் வரவே இல்லை. இந்த நிலைமையில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ போட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு அமைப்பு வந்து டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஏடிஎஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா 2004 பார்லமெண்ட்டில் 4 பேர்கிட்ட தான் 25 கோடி ரூபாய் சொத்து இருந்தது. 2024 71 பேர்கிட்ட 25 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது பார்லிமெண்ட்டில். அதே பார்லமெண்ட் எம்பிஸில் 2004 11 பேர்கிட்ட தான் 50 கோடி ரூபாய் சொத்து இருந்தது. இதே பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி 169 பேர்கிட்ட 50 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. அதாவது பார்லமெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு 50%க்கு மேலே 50 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. 50 கோடி மினிமம், 50 கோடி ரூபாய்க்கு மேலே. அவர் கரெக்ட் ஃபிகர் கொடுக்கல அந்த டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸில். அப்படின்னா எங்கேயோ பணக்காரங்க ஜாஸ்தியாகிறாங்க, கரெக்டாக? இதே மாதிரி டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு லாபம் நஷ்டம் அதெல்லாம் கிடையாது, பொது நலனுக்காக பெரிய பெரிய சர்வேலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கண்டக்ட் பண்ண சர்வேயில் ரீசண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் 169 பேர் டாலர் பில்லியனர்ஸ். அதாவது ஒரு பில்லியனுங்கிறது 8000 கோடி. அவர் சொல்கிறது சில பேர்கிட்ட 20 பில்லியன், சில பேர்கிட்ட 30 பில்லியன், அந்த மாதிரி பில்லியனர்ஸ். மினிமம் 8000, மினிமம் 8000 கோடி, மினிமம் 8000 கோடி சொத்து 169 பேர்கிட்ட இருக்குது. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மினிமத்தையே எவ்வளோ வருதுன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதில் 35 டாலர் பில்லியனர்ஸ் லைக் அம்பானி, அதானி, அவங்க நம்ம நாட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயே நிறையா பேருக்கு வேலையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற 134 பேர் அந்த பணத்தை வெளிநாட்டுனாக்க பர்முடா ஐலண்ட்ஸ், கேமன் ஐலண்ட்ஸ், பிரிட்டிஷ் ஐல்ஸ், அமெரிக்காவில் டெலாவேர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே எல்லாம் பேங்க்ஸு, ஈவன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே எல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து இந்த டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷ்னல் என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 18 ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு அந்த மாதிரி பணம் அங்கே இருக்குது. அதாவது உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், பர்முடாஸ்னு ஒரு ஐலண்ட்ஸ் இருக்குது, கரெக்ட்? கேமன்னு ஒரு ஐலண்ட்ஸ் இருக்குது. அங்கே டோட்டல் பாப்புலேஷனாக 50,000 பேர் தான். இதில் 50,000, அதில் 65,000. ஆனால் அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, இம்போர்ட் பண்ணுறதில்ல, வெறுமை இந்த மாதிரி பதுக்கி வச்ச பணத்தை வச்சு. இதிலிருந்து எனக்கு புரியுறது என்ன அப்படின்னு நான் ஒரு யோசிக்கிறேன். எப்படின்னா இப்போ ஒருத்தரால் வந்து ஒருத்தர் வந்து டேக்ஸ் கட்டுறாரு, மினிமமாக இப்போ மிடில் கிளாஸில் கொடுக்குற டேக்ஸே வந்து கட்டுறதுக்கு கஷ்டம். பட் கவர்மெண்ட் வந்து நம்ம டேக்ஸை வாங்கி நமக்கு ஃபேவரபுளாக மருத்துவம், கட்டமைப்பு, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி, இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி வெளிநாடுகளில் பதுக்கக்கூடிய படங்கள்னால கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை அந்த பணம், கருப்பு பணம், வெள்ளை பணம், இது அந்த கான்செப்ட்லாம் தாண்டி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பண சுழற்சி அப்படிங்கிறது எங்கேயோ கொண்டு போய் வைக்கப்பட்டுருச்சு.
இதனால வந்து கவர்மெண்ட்டால் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நற்பலன்களாலும் செய்ய முடியலை. கேட்டால் நம்மக்கிட்ட கஜானா காலியாக இருக்குது, இப்போதைக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேற்கொண்டு டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ திரும்பியும் வந்து சராசரியாக நம்ம மிடில் கிளாஸில் இருக்கவங்க டேக்ஸை வந்து கட்டுறாங்க. ஆனால் அதுக்கான பெனிஃபிஷியல் வரலை. ஸோ இப்போ கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை, காசு எல்லாம் அங்கே போகுது. ஆனால் எம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன 155 பேர் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்களே வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இதுக்கான ஒரு விடிவு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் முக்கியமாக இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் சொல்லும்போது சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லி ஆகணும். OECD அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் மாதிரி, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்னு. அது 70-80 வருஷமாக இருக்குது. அவங்களும் லாபத்துக்கு இல்லை, பொது நலனுக்காக, உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரணுன்றதுக்காக வெறும் அட்வான்ஸ் நேஷன்ஸ், அதாவது US, ஜெர்மனி, ஜப்பான், இவங்களாம் தான் அதில் மெம்பர்ஸு. அவங்க எல்லாமும் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அந்த OECDன்ற அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷ்னல் சொன்ன இந்த அமௌண்ட் வந்து உலகத்திலே $18 ட்ரில்லியன் எந்த கவர்மெண்ட்டும் டச் பண்ண முடியாது. அமெரிக்கா கூட அவன் என்ன சொல்கிறான்னா, இதில் வந்து 6 ட்ரில்லியன் வெறும் இந்தியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்தே $6 ட்ரில்லியன், 18 ட்ரில்லியன், மிச்சம் 12 ட்ரில்லியன் அமெரிக்கா, யூரோப், அங்கேயும் டேக்ஸ் எல்லாம் இவேட் பண்ணுறாங்க, அவங்களும் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த OECD டேக்ஸை ரிஃபார்ம் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி வெளியில் கணக்கில் வராமல் பணம் போகிறத தடுக்கிறதுக்கு டேக்ஸ் ரிஃபார்ம் மேஜராக பண்ணணும் அப்படின்னு 10-12 வருஷமாக ஃபைட் பண்ணுறாங்க. நோ கவர்மெண்ட் இஸ் டூயிங். அந்த மேஜர் டேக்ஸ் ரிஃபார்ம் பண்ணாதான் இந்த லீக்கேஜ், இந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ண முடியும். அது அமெரிக்கா உட்பட மேஜர் கண்ட்ரீஸ் தே ஆர் நாட் டூயிங் இட். ஏன்னா ஒன்று தொட்டா எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படும். ஆமாம், இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் அவர் சொல்கிறது ரொம்ப நல்லது. 1993க்கு அப்புறம் இந்த உலகமயமாக்குதல்னு, குளோபலைசேஷன்னு அமெரிக்கா கம்பெனி வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, ஃப்ரெஞ்சு கம்பெனி வந்து அமெரிக்காவில் ஒரு பேங்க்கை ஓப்பன் பண்ணுறது. என்ன ஆகும், இப்போ அமெரிக்காக்காரன் இந்தியாவில் ஒரு MNC மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்குன்னா இங்கே வர கலெக்ஷன்ஸ், இங்கே வர பிஸ்னஸில் வர கலெக்ஷன்ஸ் ரூபாயில் இருக்கும். அதை அவனுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ரூபாயில் அனுப்பிச்சா யார் வாங்குவா? டாலரில் கன்வெர்ட் பண்ணணும். அந்த டாலரில் கன்வெர்ட் பண்ணுற ரேட் இருக்குது பாருங்க, அதுலேயே கோல்மால். நான் சொல்கிறது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பலை, $10 பில்லியன் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. எதுக்குன்னா $2 பில்லியன் டேக்ஸ் கட்டணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை அமெரிக்கா கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி உலகமயமாக்குதலில் வந்த நிறையா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தீர்மானமாக டெசிஷன் எடுக்கிற ஒரு தலைவர் தேவை. அந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஒரு தலைவர் மாதிரி இருந்தால் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா இதெல்லாம் டே பை டே ஜாஸ்தியாக தான் ஆகுது. அதாவது இப்போது எனக்கு என்ன நீங்கள் சொன்ன ஞாபகம் வந்ததுன்னா, சீமான் சில இடங்களில் பேசுறது கரெக்டாக தான் பேசுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பார்த்தும்போது எனக்கு இவரோட ஞாபகம் வருது. அந்த நாட்டு மக்களுக்கான மிக முக்கியமான சில விஷயங்களில் சில அரசியல்வாதிகள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கான தீர்வுகள் நிச்சயமாக வரும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஒரு வெல்த்தி பொலிட்டீஷியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 50 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது பார்லிமெண்ட்டில், அவருக்கு சொந்த சொத்து 50 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா அதனால் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, இவர் வந்து தேவையில்லாமல் பாலிடிக்ஸில் எந்த கரப்ஷனும் பண்ண மாட்டார், அவருக்கே 50 கோடி சொத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கொண்டு போனாங்க. அப்படி யாருக்கும் அந்த மாதிரி திருப்தி வராது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கிட்ட 100 கோடி ரூபாய் இருந்தால் போகிறோன்னு யாரும் திருப்தி அடையவே மாட்டாங்க. இன்னும் அதை 200 கோடியாக தான் பண்ணுவாங்க. தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் எல்லாருக்கும் அதை இன்னும் நிறையா சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நம்ம நாட்டில் இருந்து கிடைக்கிற பணம் நம்ம நாட்டுக்கே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி
நம்ம நாட்டை பெருசாக ஆக்க முடியும். அதுக்கான ஏன் அது முயற்சிகள் தான் அமெரிக்காலேருந்து லீக்காரு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து லீக்கார a few trillion dollars என் நாட்டிலே போடுங்க, நான் உனக்கு கன்செஷன் தரேன். அதுதான் அவர் கேட்குறது. இப்போ அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து போகிற இந்த மாதிரி லீக் ஆகி போகிற பணத்தை என் நாட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன் தரேங்கிறார். அதை போய் ஏன் அங்கே போய் பர்முடாஸ்லேயும் கேமன் ஐலண்ட்ஸ்லேயும் இங்கே போடுறதுல என்ன பிரச்சனைங்கிற இந்தியாவில் டேக்ஸு 34% கேட்குறீங்களே. ஆமாம், அங்கே டேக்ஸே கிடையாது, அதுவும் அங்கே டாலரில் வச்சுருக்காங்க. நீங்கள் நேற்றுக்கு ஒரு வருஷம் முன்னாடி $100 போட்டிங்கன்னா இன்றைக்கி வேல்யூ எக்கச்சக்கம். நம்ம கரன்சி வேல்யூ கம்மியாயிட்டிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அந்த வேல்யூ ஜாஸ்தியாகுது இல்லையா? ஸோ கவர்மெண்ட் லாங் டேர்மாக பார்க்குறது தான் வந்து இதில் சரியான ஒரு விஷயமா இருக்கும். இல்லை, கவர்மெண்ட் வந்து இந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய டேக்ஸஸை வேறு மாதிரி மாற்றி அமைச்சு எல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ்லாம் போட்டு பண்ண முடியும். நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் OECD மாதிரி நிறையா நல்ல சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அது மாதிரி பண்ணால் தான் நிச்சயமாக ஒரு ஹோப்போட தான் வந்து எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு அது சாத்தியம் நம்ம நாட்டில் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியது. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.